யோவான் 15ஆம் அதிகாரம். யோவான் எல்லாரும் திருப்புங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம். நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். ஆமென். இந்த வசனத்தில் இயேசு சொல்றாரு, சீஷர்களை உட்கார வச்சு, அருகாமையில் உட்கார வச்சு இயேசு பேசுறதான காரியங்கள். அப்போ என்ன சொல்றாரு? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். அப்போ அந்த சபைக்கு யார் தான் திராட்சை செடி? இயேசு. பிதா திராட்சை தோட்டக்காரர். நம்ம எல்லாம் யாரு? அடுத்த வசனத்தில் பார்க்குறோம். என்னில் கனி நம்ம எல்லாம் கொடி. அடுத்த 5ஆம் வசனத்தில் படிங்க. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஆமென். இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். எல்லாருமே எடுத்து வாசிங்க, எழுதுறவங்க எழுதுங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். அப்போ இயேசு நமக்கு திராட்சை செடி. எல்லாரும் அந்த இது ஆன்சர் பண்ணிகிட்டே இருங்க. இயேசு செடியாக இருக்கிறாரு, நம்ம எல்லாருமே கொடிகள். சொல்லுங்க, நம்ம எல்லாருமே கொடிகள். இயேசு திராட்சை செடி, நம்ம எல்லாருமே கொடிகள். அப்போ அந்த கொடி என்ன செய்யணும்? நம்ம பார்த்துருக்குறோம். செடியெல்லாம் கொடி எப்படி தான் வளரணும்? ஏதாவது அதுக்கு வளர்றதுக்குரிய ஒரு குச்சி ஏதாவது இருந்தால் தான் வளரும் கொடி, அல்லது என்ன செஞ்சிடும்? காய்ந்து போயிடும். அப்போ இயேசு நமக்கு யார்? செடியாக இருக்கிறாரு. அந்த செடியில் சாய்ந்து வாழுகிற மரம் கொடி மட்டும்தான் கனி கொடுக்க முடியும். இதில் அழகாக ஆண்டவர் சொல்கிறாரு, என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால். எல்லாரும் அந்த வசனத்தை வாசிங்களேன். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும், இதை எல்லாரும் வாசிங்க. ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. இது இயேசு சீசர்களுக்கு சொன்னது. நம்ம எல்லாம் இப்போ இது இயேசுடைய வார்த்தை, இந்த இயேசு பேசுறதா எடுத்துக்கோங்க. நம்ம எல்லாம் கொடி. அப்போ அந்த கொடி என்ன செய்யணும்? இயேசுவில் நிலைத்திருக்கணும். நிலைத்திருக்கும் போது தான் கனி கொடுக்க முடியும். நம்ம வேதத்தில் பார்க்குறோம். மார்க் 3:14 எடுங்க. மார்க் 3:14. இயேசு கிறிஸ்து சீஷர்களை ஏற்படுத்துறாரு. அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்கள் தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாய் தாம் அவர்களை அனுப்பவும். ஆமேன். எதுக்காக தான் ஆண்டவர் நம்மளை தெரிந்து கொண்டாரு? அவரோடு கூட இருக்க. என்ன செய்யணும்? சீஷர்களை ஆண்டவர் ஏற்படுத்துறாரு. இயேசு கிறிஸ்து தனியா ஊழியம் செய்யலை. அவர் என்ன செய்கிறாரு? சீஷர்களை ஏற்படுத்துறாரு. ஏற்படுத்தி அவங்களுக்கு கற்றுத்தர்றாரு. இந்த பகுதியில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? இதை படிக்கிறோம். 12 பேரை தெரிந்து கொண்டு அவர்களை தம்மோடு கூட இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும். அப்போ இயேசு நம்ம எதுக்காகத்தான் தெரிந்து கொண்டாரு? எல்லாரும் நம்ம எதுக்காக தான்? நம்ம எல்லாரும் இயேசுடைய சீஷர்கள். எதுக்காக தெரிந்து கொண்டாரு? அவரோட கூட இருக்கணும், அவருடைய ஊழியத்தை செய்யணும், பிரசங்கம் பண்ணும்படியாகவும். அப்போ அதுக்காக தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டாரு. இது நம்ம ஆண்டவர் கொடுத்த, ஆண்டவர் அவர்களை தெரிந்து கொண்டு அதே போல தான் ஆண்டவர் நம்ம தெரிந்து கொண்டிருக்கிறாரு. மத்தேயு 10:1 வாசிங்க. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஆமா. இப்ப என்ன செய்யறாரு? முதலாவது ஆண்டவர் ஏற்படுத்தினாரு. எதுக்காக? அவரோட கூட இருக்கும்படியாக. ரெண்டாவது என்ன செஞ்சாரு? அவர்களை அனுப்புறாரு. ஆண்டவர் அவரோடு கூட இருக்கும்படியாக தெரிந்து கொள்றாரு. இப்ப என்ன செய்யறாரு பார்க்குறோம். மத்தேயு 10:1 எல்லாரும் எடுத்துக்கோங்க. எடுத்தாதான் அது உங்களுக்கு புரியும் போது நமக்குள்ள அது பேலன்ஸ் செய்யும். என்ன சொல்றாரு? தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்தில் வரவழைத்து, சீஷர்களை ஏற்படுத்திட்டாரு. இப்ப என்ன செய்யறாரு? தம்மிடத்தில் வரவழைத்து என்ன செய்யறாரு? அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். முதலாவது என்ன செய்யணும்? வரவழைக்கிறாரு, அதிகாரத்தை கொடுக்கிறாரு. வரவழைத்து என்ன செய்யறாரு? அதிகாரம் கொடுக்கிறாரு. அப்போ நம்ம எல்லாம் இயேசுடைய சீஷர்கள். நம்மளை ஆண்டவர் தமக்குன்னுட்டு தெரிந்து கொண்டு சபைக்குள்ள கொண்டு வச்சிருக்கிறாரு. எதுக்காக? நம்ம அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக. அப்போ பார்க்குறோம். இதில் என்ன பார்க்குறோம்? அவங்க அசுத்தாவிகளை துரத்தணும்,
வியாதிகளை சுகமாக்கணும். அப்போ நமக்கு ஆண்டவர் அந்த வல்லமை அதிகாரம் தந்திருக்கிறாரா இல்லையா? சீஷர்னா கண்டிப்பாக ஆண்டவர் அந்த வாக்கு மாறவே மாட்டார். நம்ம உண்மையான சீஷர்களாக இருக்கும்போது அவர் நிச்சயமாக அவர் சொன்ன வாக்கு தத்தங்களை நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராக இருக்கிறாரு. அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்தை பார்க்குறோம். அப்போஸ்தலர் 8 எல்லாரும் எடுத்துக்கோங்க. 4ஆம் வசனம் வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்போ இந்த பகுதியில் பார்க்குறோம். இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? ஏற்படுத்தினார், கூட உட்காரும்படி செஞ்சார், அதிகாரத்தை கொடுத்தாரு, அனுப்பினார். அனுப்பின உடனே அவங்க என்ன செஞ்சாங்க? நம்ம அப்போஸ்தலர் புத்தகத்தில் அதெல்லாம் நல்ல விளக்கமாக சொல்லப்பட்டிருக்கு. இந்த பகுதியில் பார்க்குறோம். என்ன செய்கிறாரு? 8ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? எல்லாரும் எடுத்து அதெல்லாம் நல்லா கொஞ்சம் கவனிங்க. என்ன செய்கிறாங்க? இதில் சொல்லப்பட்ட வசனம் என்னது? சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ ஆண்டவர் ஏற்படுத்தினாரு, கட்டளை கொடுத்தாரு, அனுப்புனாரு. அவங்க போனாங்க, போய் இயேசுகிட்ட வந்து சொன்னாங்க, ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்கள் பிசாசுகளை துரத்தணும், வியாதிகளை சுகமாக்கணும் அப்படின்னு சந்தோஷமாக வந்து சொன்னாங்க. அப்போ அவங்க இயேசு என்ன சொன்னார்? நீங்கள் உங்கள் நாமங்கள் இதற்காக நீங்கள் சந்தோஷப்பட வேண்டாம், உங்கள் நாமங்கள் பரலோகத்தில் எழுதப்பட்டிருக்கிறதுக்காக சந்தோஷப்படுங்கள். அப்போ நம்ம ஊழியத்தை செய்யணும், ஆனால் எல்லா மகிமையும் கனமும் யாருக்குதான்? இயேசுவுக்கு மட்டும்தான். அப்போ அந்த காரியம் முடியுது. இப்போ இப்போ அப்போஸ்தலர்கள்னு வரும்போது இயேசு பூமியில் இருந்தாரா? இல்லை, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவங்களுக்கு கட்டளை கொடுத்துட்டு அவங்கள பயிற்சி வச்சுட்டு பழக்க வச்சுட்டு இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ள போயிட்டார். இப்போ எடுத்து போய் கொண்டு வச்சு இப்போ அந்த சீஷர்கள் என்ன செய்கிறாங்க? அபிஷேகம் பெறாங்க. அபிஷேகம் பெற்ற உடனே அவங்க என்ன செய்கிறாங்க? இதில் பார்க்குறோம், சிதறி போனவர்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ சிதறி போனவர்கள் எதனால சிதறி போனாங்க? 5ஆம் அதிகாரத்தில் இருக்கு. 5ஆம் அதிகாரத்தை பாருங்க, 14ஆம் வசனம். திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி கர்த்தரிடமாக அதிகமாய் சேர்க்கப்பட்டார்கள். ஆமா, அதிகமாக சேர்க்கப்படுறாங்க. இப்ப யார் ஊழியம் செய்கிறது? சீஷர்கள். இயேசு இல்லை. நம்ம இந்த பகுதியில் வர்றப்ப இயேசு இல்லை, இயேசு பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாயிடுச்சு. இப்போ இங்கே என்ன நடக்குது? சீஷர்கள் பயங்கரமான ஊழியத்தை செய்கிறாங்க. செய்யும்போது என்ன நடக்குது? திரளான புருஷர்களும் ஸ்திரீகளும் விசுவாசம் உள்ளவர்களாகி எங்கே சேர்க்கப்படுகிறாங்க? சபைகளில் சேர்க்கப்படுகிறாங்க. இந்த செய்தி எங்கே வருது? ஆமா, அது 24ஆம் வசனத்தை வாசிங்க. இந்த செய்தியை ஆசாரியனும் தேவாலயத்தை காக்கிற சேனை தலைவனும் பிரதான ஆசாரியர்களும் கேட்டபொழுது இது என்னமாய் முடியுமோ என்று அவர்களை குறித்து கலக்கமடைந்தார்கள். இப்ப என்ன நடக்குது? கலக்கம் வருது. யாருக்கு? பிரதான ஆசாரியர்கள், தேவாலயத்தை காக்கிற இயேசுக்கு விரோதமா எழும்பினவங்க யார் தான்? இவங்க தான் யூதர்கள் தான் இயேசுக்கு விரோதமா எழும்பினவங்க. இப்ப யாருக்கு விரோதமா எழும்புறாங்க? சீஷர்களுக்கு விரோதமா எழும்பி நிற்கிறாங்க. எழும்பி நின்று என்ன செய்கிறாங்க? அவங்கள கொலை செய்கிறாங்க, சிறையில் அடைக்கிறாங்க. ஆனால் அவங்க சுவிசேஷ வசனத்தை நிப்பாட்டினாங்களா? இப்போ தான் சொல்லப்பட்டிருக்குது. 8:4 வாசிங்க. சிதறி போனவர்கள் எங்கும் தெரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். இப்போ சிதறி போனவர்கள் இந்த அதிகாரத்துக்கு உள்ளதான் நடக்குது. என்னது? ஸ்தேபான் அவனை என்ன செய்கிறாங்க? கல்லெறிஞ்சு கொலை செய்கிறாங்க. 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அப்போ சுவிசேஷம் சொல்ல முடியலை. பவுல் என்கிறவர் என்ன செய்கிறாரு? சவுல் என்ன செய்கிறாரு? ஜனங்களை எல்லாம், அதாவது வீடு வீடாக போய் கிறிஸ்தவர்களை அடித்து இழுத்து கொண்டு எங்கே போடுறேன்? சிறையில் போடுறான், கட்டுவிக்கிறேன். அப்போ அதில் கொல்லப்படுறது யார்? முதலாவதாக ஸ்தேவான் கொல்லப்படுறாரு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம எல்லாரும் என்ன செய்வோம்? பேசாம இந்த பிரச்சனையே நமக்கு வேண்டாம், கதவு பூட்டிட்டு உள்ள இருப்போம், நல்ல ஜெபம் பண்ணுவோம், ஆண்டவர் ஆத்துமாக்களை கொண்டு வருவார். அவங்க அப்படி இருந்தாங்களா? என்ன செய்கிறாங்க? அவங்க சிதறி போனவர்கள் எங்கும் திரிகிறாங்க. எங்குன்னா எல்லா பட்டணங்கள்லையும் போகிறாங்க. இப்போ உபத்திரம் வர்றதுக்கு முன்னாடி எங்கே தான் இருந்தாங்க?
எருசலேம்ல மட்டும்தான் இருந்தாங்க, அங்க மட்டும்தான் ஊழியம் செஞ்சாங்க. இப்ப எருசலேம்ல அவங்களால இருக்க முடியல. அப்ப என்ன செய்றாங்க? எங்கும் சுற்றி போறாங்க. நம்ம எப்படி இருக்கணும் யோசிங்க. அதே நிலைமையில தான் ஆண்டவர் நம்மளை ரட்சித்தார், தெரிந்து கொண்டார், சபைக்குள்ள கொண்டு வந்தார், அபிஷேகம் பண்ணினார். கர்த்தரால நம்ம எவ்வளவு ஆசீர்வாதங்களை பெறுகிறோம். யாராவது ஆசீர்வதிக்கப்படாம இருக்கிறோமா? எல்லாரும் நிறைவான சமாதானத்தை தர்றார். நமக்கு தேவையான எல்லாம் எது அவருடைய நாமத்தில் எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்றாரு. எல்லாவற்றையும் தருகிறாரு. நம்ம எப்படி இருக்கிறோம்? அப்போ அந்த சூழ்நிலையில ஆண்டவர் இவங்க என்ன செய்றாங்க? எங்கும் திரிந்து சுவிசேஷ வசனத்தை பிரசங்கித்தார்கள். அப்ப உடனே அங்க என்ன நடக்குது? 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம். அவனால் சொல்ல பிலிப்பு, ஆண்டவர் பிலிப்புங்கிற ஒருவரை அதுல தெரிந்தெடுக்கிறாரு. அந்த பிலிப்பு என்ன செய்யறாரு? அப்போஸ்தலர் 8:26. பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனப்பட்டு கவனித்தார்கள். இப்ப இப்படி சிதறி போனவர்கள் அதுல யாரு? பிலிப்பு. பிலிப்பு எங்க போறாரு? அவரும் ஒரு பட்டணத்துக்கு போறாரு. அப்ப சொல்லும்போது அவர் என்ன செய்யறாரா? பிலிப்பு தேவ வசனத்தை பிரசங்கிக்கிறாரு. அப்ப அங்க என்ன நடக்குது? அந்த முழுவதும் பயங்கரமான ஒரு எழுப்புதல் வருது. எழுப்புதல்னா இயேசுவை அறியாதவங்க, அதாவது இயேசுவை அவங்க எல்லாம் யூதர்களா கூட இருக்கலாம், புறஜாதிகளுக்கும் இவங்க சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க. ஆனா இவங்க இயேசுவை பின்பற்றாதவங்க, இயேசுடைய ரட்சிப்பை ஏற்றுக்கொள்ள இவங்களால முடியல. அது வரைக்கும் இருந்த நியாயப்பிரமாணத்துக்குள்ள இருக்கிறவங்க. அப்ப என்ன செய்யறாங்க? அவங்க எல்லாரும் தேவனுடைய வசனத்தை கேட்குறாங்க. எழுதப்பட்டிருக்கு, சமாரியா பட்டணத்துல மிகுந்த சந்தோஷம் உண்டாயிற்று. இவங்க சமாரியா ஒரு பட்டணத்துக்கு அவர் போறாரு. போகும்போது அவங்க கிறிஸ்துவ குறித்து பிரசங்கிக்கிறாரு. 5ஆம் வசனத்துல 8:5 சொல்லப்பட்டிருக்குது. சமாரியாவில் ஒரு பட்டணத்துக்கு போய் அங்குள்ளவர்களுக்கு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கித்தார். 6ஆம் வசனத்துல பார்க்கிறோம், பிலிப்பு செய்த அதிசயங்களை ஜனங்கள் கேள்விப்பட்டு கண்டு அவனால் சொல்லப்பட்டவைகளை ஒருமனைப்பட்டு கவனித்தார்கள். அப்ப அந்த 7ஆம் வசனத்தை வாசிங்க. அநேகரில் இருந்த அசுத்த ஆவிகள் மிகுந்த சத்தத்தோட கூப்பிட்டு அவர்களை விட்டு புறப்பட்டது. அநேகன் திமிர்வாதக்காரரும் சப்பானிகளும் குணமாக்கப்பட்டார்கள். இங்க என்ன நடக்குது? பயங்கரமான ஒரு காரியங்கள் நடக்குது. என்னது? திமிர்வாதக்காரர் சுகமாகறாங்க, சப்பானிகள் நடக்கிறாங்க, எல்லா அற்புதங்களும் அதிசயங்களும் அவங்களுக்கு நடக்குது. அப்படி நடக்கும்போது அவங்க பார்க்குறாங்க, இது என்ன இவ்வளோ பெரிய ஒரு காரியம் நடக்குதுன்னு சொல்லி பார்த்து அவங்க என்ன செய்கிறாங்க? திரளான ஜனங்கள் ஆண்டவர் பக்கமாக திரும்புகிறாங்க. இப்போ தேவ இதை பார்க்குறாங்க. என்னது? 14ஆம் வசனம் சொல்லியிருக்கு, சமாரியர் தேவ வசனத்தை ஏற்றுக்கொண்டதை எருசலேமில் அப்போஸ்தலர் கேள்விப்பட்டு பேதுருவையும் யோவானை அவர்களிடத்திற்கு அனுப்பினார்கள். அங்கே போனது யாரு? பிலிப்பு. இப்போ என்ன செய்கிறாங்க? கேள்விப்படுறாங்க சமாரியாவில் என்ன காரியம் நடக்குது. அங்கே திரளான ஜனங்கள் கிறிஸ்துவண்ட வர்றாங்க. அப்போ அதுக்கு காரணமாக இருந்தது யாரு? அந்த ஒரு பிலிப்பு. அப்போ நம்ம தேவனுடைய பிள்ளைகள் நம்ம போகிற இடத்துல எப்படி இருக்கிறோம்? கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையா தேவ வசனத்தை அறிவிக்கிறவர்களா, ஜனங்களை கிறிஸ்துவண்டை நடத்துகிறவர்களாக இருக்கிறோமா? அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், இப்போ ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்குது. என்ன நடக்குதுன்னா 26ஆம் வசனத்தை வாசிங்க. 26:8-26. பின்பு கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி, நீ எழுந்து தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ என்றான். என்ன நடக்குது? கர்த்தருடைய தூதன். அப்ப நம்ம ஊழியம் செய்யும் போது நம்ம கூட ஊழியம் செய்ய யார் வர்றது? கர்த்தருடைய தூதன் வருவாரு, நமக்கு ஆலோசனை சொல்லுவாரு. இந்த வீட்டுக்கு போ, இங்க போகாத, இங்க சுவிசேஷத்தை சொல்லு, இங்க சொல்லாத. நம்ம செய்கிறோமா? சீஷர்கள் அவங்க எவ்வளோ உபத்திரவத்தின் மத்தியிலையும் சிறைச்சாலை மத்தியிலையும் தண்டனை மத்தியிலையும் செய்தாங்க. அப்போதான் வந்து கர்த்தருடைய தூதன் பிலிப்பை நோக்கி சொல்றாரு, தெற்கு முகமாய் எருசலேமிலிருந்து காசா பட்டணத்துக்கு போகிற வனாந்தர மார்க்கமாய் போ அப்படின்னு சொல்றாரு. உடனே அங்க என்ன செய்யறாரு? அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. அதை வாசிங்க. 27. அந்தபடி அவன் எழுந்து போனான். அப்பொழுது எத்தியோப்பியருடைய ராஜஸ்திரியாக கந்தாக என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றிற்கும் தலைவனுமாய் இருந்த எத்தியோப்பியன் ஆகிய ஒருவன்
பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு வந்திருந்து ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். ஆவியானவர், நீ போய் அந்த ரதத்துடனே சேர்ந்து கொள் என்று பிலிப்புடனே சொன்னார். அப்பொழுது பிலிப்பு ஓடிப்போய் சேர்ந்து அவன் ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசிக்கிறதை கேட்டு, நீர் வாசிக்கிறவைகளின் கருத்து உமக்கு தெரியுமா என்றான். அதற்கு அவன், ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி பிலிப்பு ஏறி தன்னோட உட்காரும்படி அவனை வேண்டிக் கொண்டான். அவன் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியைப் போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அவர் தம்மை தாழ்த்தின போது அவருடைய நியாயம் எடுத்து போடப்பட்டது. அவருடைய ஜீவன் பூமியிலிருந்து எடுபட்டு போயிற்று. அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும் என்பதே. மந்திரி பிலிப்பை நோக்கி, தீர்க்கதரிசி யாரை குறித்து இதை சொல்லுகிறார்? தம்மை குறித்தோ வேறொருவரை குறித்தோ எனக்கு சொல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். இந்த பகுதியில் நம்ம பார்க்கிறோம், இங்க என்ன நடக்குது? ஒரு மந்திரி, அந்தாகே என்பவளுக்கு மந்திரியும் அவளுடைய பொக்கிஷம் எல்லாவற்றுக்கும் தலைவனுமா இருக்கிறவர் எங்க போறாரு? எத்தியோப்பியாவில் இருந்து. எத்தியோப்பியாவில் ஒருவன் பணிந்து கொள்ளும்படி எருசலேமுக்கு. அப்போ எருசலேமுக்கு வரவர் எப்படிதான், யாராக தான் இருக்கணும்? தேவனை பணிந்து கொள்ள வந்தவராக தான் இருக்கணும். அப்போ அவர் ஊருக்கு திரும்பி போறார். பணிந்து கொண்டு ஊருக்கு திரும்பி போறாரு. திரும்பி போறப்ப எதை படிக்கிறாரு? அவங்களுக்கு அப்போதைக்கு புதிய ஏற்பாடு கிடையாது, பழைய ஏற்பாடு தான். எந்த புத்தகம் படிக்கிறாரு? ஏசாயா புத்தகம் படிக்கிறாரு. ஏசாயா புத்தகம் படிக்கும்போது அவர் படிக்கும்போது எப்படி இருந்திருக்கோம்? அவருக்கு புரியவே இல்லை. இது யாரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் எப்படி இருந்தாரா? அவர் வாசிக்கும்போது அவர் வாசிக்கிற பகுதி என்னது? அவர் என்ன சொல்றாருன்னா, அவர் வாசித்த வேத வாக்கியம் என்னவென்றால், அவர் ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாது இருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். ஆமா, இதுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணம். இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை குறித்து படிக்கிறாரு. அவர் படிக்கும்போது, ஏன்னா அவங்களுக்கு புதிய ஏற்பாடு பைபிள் கிடையாது. இயேசு சிலுவையில் இந்த உலகத்தில் பிறந்து மரித்தது, அடக்கம் பண்ணப்பட்டது, உயிர்த்தெழுந்தது, அந்த சம்பவம் அவங்களுக்கு அவருக்கு தெரியாமல் இருந்திருக்கு. அப்படி தெரியாமல் இருக்கும்போது இப்போ வாசிக்கிறாரு, இதெல்லாம் ஏசாயா புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறே. இவர் வாசிச்சு போகும்போது அவருக்கு எப்படி இருந்திருக்கோம்? ஒன்றுமே புரியாமல் அவர் போயிட்டு இருக்கிறாரு. அதை பார்த்தா ஆண்டவர் தேவன் தான், பரிசுத்த ஆவியானவர் அவரை அனுப்புகிறாரு. அனுப்பும்போது இவர் இப்படி வாசிச்சுட்டு என்ன செஞ்சிருப்பாரு? அப்படி புரியாமல் அவர் உட்கார்ந்துருக்கிறாரு. ஒரு ஆட்டை போல அடிக்கப்படுவதற்கு கொண்டு போகப்பட்டார். மயிர் கத்திரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டுக்குட்டியை போல அவர் தமது வாயை திறவாதிருந்தார். அப்போ என்னது? தம்மை தாழ்த்தினார். அவருக்கு நியாயம் இல்லை, நியாயம் சொல்லப்படவே இல்லை. நம்ம வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இயேசுவை நியாயாதிபதி முன்னாடி கொண்டு விடுறாங்க. அப்போ நியாயாதிபதிகள் நியாயம் விசாரிக்கிறாங்க. பிலாத்து நியாயம் விசாரிக்கிறாரு. அவர் கேட்குறாரு, இவர்கிட்ட என்ன குற்றம் இருக்கு? அப்போ என்ன சொன்னாங்க? அவங்க சொன்னதெல்லாம் இயேசு செய்த நன்மைகளை சொன்னாங்க. அப்போ பிலாத்துக்கு இதில் குற்றம் கண்டுபிடிக்க முடியல. வியாதிகளை சுகமாக்குறதுல அது தவறு இல்லை, உபதேசம் பண்ணது தவறு இல்லை. அப்போ குற்றம் கண்டுபிடிக்க முடியாத இருக்கும்போது அவருடைய நியாயம் எடுபடலை. அவர் உண்மை உள்ளவர், அவர் நம்மளை ரட்சிக்க வந்தவர் அப்படின்னு சொல்றதுக்கு அங்கே நியாயம் எடுபட்டு போயிற்று. ஆனால் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய வம்சத்தை யாராலே சொல்லி முடியும்ன்ட்டு அவர் முடிக்கிறாரு. முடிக்கும் போது அங்கே என்ன நடக்குது? மந்திரி பிலிப்பு ஓடி போய் அந்த ரதத்தில் ஏறி நிற்கிறாரு, உட்கார்ந்துருக்கிறாரு, கேட்குறாரு, இது இப்போ இந்த என்ன படிச்சிங்கன்னு உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறாரு. அப்போ இவர் என்ன சொல்கிறாரு? ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும் என்று சொல்லி. அப்போ ஒருவன் எனக்கு தெரிவிக்காவிட்டால் அது எப்படி தெரியும்? படிக்கிறாரு, பக்தி உள்ளவர், உண்மை உள்ளவர், தேவனை ஆராதிக்கிறவர். ஆனால் என்ன செய்யல? அவருக்கு ஒருவன் தெரிவிக்காவிட்டால் அது எனக்கு எப்படி தெரியும்? அப்போ இயேசுடைய சிலுவை மரணத்தை, இயேசுடைய ரட்சிப்பை நம்ம போய் புறஜாதிகளுக்கு சொல்லாம அவங்களுக்கு எப்படி தெரியும்? யோசிச்சு பாருங்க, எப்படி தெரியும்? ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை பேரை சந்திக்கிறோம்?
கிறிஸ்துவ அறியாதவங்களை யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தரும் நீங்கள் எத்தனை பேரை சந்திப்பீங்க ஒரு நாளைக்கு? கடைக்கு போனால், மார்க்கெட் போனால், அடுத்து என்னது, நம்ம வீட்டை சுற்றி இத்தனை பேரை நீங்கள் சந்திக்கிறீங்க. சொல்லுங்க, நான் தான். சொல்லுங்க எல்லாரும், சொல்லுங்க நான் தான். எல்லாரும் சொல்லுங்க, நான் தான் இவங்களுக்கு அறிவிக்கணும். நான் சந்திக்கிற மக்களுக்கு நான் சொல்லாமல் அவங்க கேள்விப்படவே முடியாது. அப்போ நம்ம சந்திக்கிறோம், பேசுகிறோம், ஃப்ரெண்ட்ஸ் வைக்கிறோம், சந்தோஷமாக இருக்கிறோம், கடைக்கு போகிறோம், மார்க்கெட் போகிறோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸாக வச்சு. ஆனால் அவங்களுக்கு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலையான்னா ஒரு நாள் நம்ம பரலோகத்தில் இருக்கும்போது அவங்க பார்ப்பாங்க. பார்க்க முடியுமா? முடியாதா? முடியும். வேதத்தில் எல்லாமே இருக்குது, நம்ம பார்க்குறோம் வேதத்தில். அப்போ பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. ஆமாம், அவங்கள விடுங்க. உங்கள் சொந்த அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி, அப்பா, அம்மா, இவங்களையெல்லாம் நடத்த வேண்டியது யாரோட பொறுப்பு? அப்போ இந்த பிலிப்பை பாருங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. நம்ம அது ஈஸியாக நம்ம வசனத்தில் வாசிக்கிறோம். இந்த காரியத்தை செய்கிறதுக்கு பிலிப்பு எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாரு. ரதம் எப்படி போகும்? இவருடைய கால் ஓட்டம் எப்படி இருக்கும்? எல்லாரும் யோசிங்க, எல்லாரும் ஒரு இடத்துல நிற்கிறீங்க, கடைக்கு போகிறீங்க, டீ குடிக்க போகிறீங்க, உட்காரிங்க. ஆண்கள் எத்தனை பேருக்கு சுவிசேஷம் சொல்கிறீங்க? அப்போ அந்த பிலிப்பு ஓட்டம் எப்படி இருந்திருக்கணும்? பறந்து போயிருப்பாரோ என்னமோ, என்ன பாவியானவர் அப்போ அவர் என்ன செஞ்சார்? தன்னை ஒப்பு கொடுத்தார். பிலிப்பு தன்னை கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தார், கர்த்தர் பயன்படுத்தினார். நம்ம ஒப்பு கொடுக்காத நம்ம கர்த்தர் பயன்படுத்த முடியுமா? பயன்படுத்த முடியாது. என்ன வந்தாலும் நான் உண்டு, என் வீடு உண்டு, என் வீட்டு வேலை உண்டு, என் பிள்ளைகள் உண்டு, இதுக்கே எனக்கு நேரம் பத்தலை. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? நான் நேற்று ஹாஸ்பிட்டலில் நிற்கிறேன், ஆப்ரேஷன் முடிச்சுட்டு வருவாங்களா, வந்த உடனே ஃபஸ்ட்டு பார்க்க சொல்லுவாங்கல்ல, அப்படியே நிற்கிறேன். என் இருதயம் பேசுது, நீ உன் புருஷனை பார்க்குறதுக்காக இப்படி ஆர்வமாக உட்காந்துருக்கிறிய, இந்த ஹாஸ்பிட்டலில் இவ்வளவு மக்கள் நடக்கிறாங்களே, நான் இவங்களை குறித்து எவ்வளோ கவலையாக வேதனையாக இருக்கிறேன் உள்ளன்னு சொல்லுது. ஆவியானவர் எங்கிட்ட சொல்கிறாரு, இந்த மக்களை எல்லாம் நான் எவ்வளோ வேதனையாக இருக்கிறேன், இவங்க எல்லாம் அக்கினி கடலில் போவாங்களே, இவன் புருஷனுக்கு ஜபத்துக்காக சுகத்துக்காக ஜெபம் பண்ணுற, அழுகிற, பார்த்துட்டு இப்படியே நிற்கிறியே. நிஜமா இது என் உள்ளத்தில் வந்துச்சு. அப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் இதுதான் நம்முடைய இருதயம் எப்படி இருக்கணும்? இயேசு வாழ்ந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார். அவர் செய்ததை அப்படியே சீஷர்கள் நிறைவேற்றினாங்க. அதனால தான் நம்ம எப்படி இருக்கிறோம்? பரலோகத்துக்கு போகிற பரலோக வாசியா இருக்கிறோம். யாரு? பரலோக வாசியா இருக்கிறோம். பாருங்க, ஊரு தோமா அந்த சீஷர்கள்ல 12 பேர்ல இப்போ எல்லாருமே அவங்களுக்கு கொடுத்த கடமையை செய்து முடித்து நிறைவேற்றினாங்க. நம்ம நிறைவேற்றுறோமா? ஒவ்வொரு நாளும் யோசிச்சு பாருங்க, காலையில இருந்து நைட்டு வரைக்கும் எதுக்காக பிரயாசப்படுறோம்? யாரை நினைச்சு கவலைப்படுறோம்? எதை செய்கிறோம்? யோசிச்சு பாருங்க. அப்போ அந்த பிலிப்பு அப்படி செய்தபடினால ஒரு மந்திரி போனா அங்க என்ன நடக்கும் சொல்லுங்க? ஒரு பெரிய போஸ்ட் அவர் போறாரு, அந்த தேசம் ரட்சிக்கப்படும். யார் மூலமா? அந்த ஒரு மந்திரிக்கு பிலிப்பு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு ஓடிப்போய் அந்த சுவிசேஷ சொன்னதுனால அந்த அந்த தேசம் கண்டிப்பா ரட்சிக்கப்பட்டிருக்கோம். அப்போ பாருங்க, நம்ம ஒவ்வொருவரும் ஒரு சமயம் நம்ம ஒரு சின்ன பிள்ளை கூட சொல்லலாம், பெரியவங்களுக்கு சொல்லலாம், யாரோ ஒரு ஆளுக்கு சொல்லலாம். அவங்க ரட்சிக்கப்பட்டாங்களன்னா, அவங்க ஒரு ஊழியக்காரங்களா மாறினா அதை அப்படி நம்ம மைண்டில் வச்சு சொல்லுங்க. எங்கள் அக்கா கேப்பரங்கல்ல டீச்சரை வேலை பார்த்தாங்க. ஒரு பொண்ணு, அவள் பேர் ஈஸ்வரி, அவள் ரொம்ப பயங்கரமான இந்து குடும்பத்தில் உள்ளவா. அவளை கிறிஸ்துக்குள்ளே நடத்தி அவள் அப்படியே அக்ரி முடித்தா நேரே பீகார் போனான். பீகார், வாரணாசி, எத்தனையோ ஸ்தலங்களில் அவள் ஊழியம் செய்து, அப்புறம் இப்போ மதுரையில் வாடிப்பட்டி தாண்டி ஒரு ஊர் இருக்கான். அந்த ஊரில் கிறிஸ்தவங்க உள்ள நுழையக்கூடாதான், அப்படி உள்ள ஒரு ஊர் இருக்கான். ஏதோ ஒரு பேர் சொன்னான். அந்த ஊரில் ரிட்டையர்ட் ஆகி அவ்வளவு ஊழியம் வட இந்தியா முழுவதும் செஞ்சு ரிட்டையர்ட் ஆகி இப்போ இந்த ஊரில் இருக்கிறான். அப்போ இந்த ஊரில் இருந்து ஊழிய கணவனும் மனைவியும் ஊழியம் செய்கிறாங்களா. என்ன ஊழியம்? டியூஷன் எடுக்கணும். எல்லா சப்ஜெக்டும், வேற வழியே கிடையாது. அங்கே கிறிஸ்தவங்களுக்கு அங்கே உள்ள நுழைய முடியாது. போய் எல்லா பிள்ளைகளையும் வர வைக்கணும். எல்லா டியூஷன் மிஷினையும் வைக்க போகிறேன். அப்போ எங்கள் அக்கா தான் போய் செய்ய முடியுமா? அவங்க வயசுக்கு திருப்பி போக முடியாது. அவங்க எல்லாம் வட இந்தியாவுக்கு போக முடியாது. அதே மாதிரி
நிறைய பாஸ்டேஸ் போகிறவங்க வந்து சொல்கிறாங்களாம், இந்த ராஜன் தமிழ் அம்மா தான் எங்களுக்கு சுவிசேஷம் சொன்னாங்கன்னு இந்த பாஸ்டேஸுக்கு அங்கே இருக்கிற பிள்ளைகள் சொல்கிறாங்களாம். அப்போ அவங்க ஒரு டீச்சர், அந்த பிள்ளைகளை நடத்தி, அதனால் அந்த பிள்ளைகளை என்ன செய்கிறாங்க, அவ்வளவு பயங்கரமான ஊழியங்களை இன்ன வரைக்கும் செய்கிறாங்க. சுவிசேஷத்தை சொன்ன அவங்க இல்லை, அவங்க பரலோகத்துக்கு போயிட்டாங்க. ஆனால் அவங்க சொன்ன அந்த வார்த்தையினால கீழ்ப்படிந்து கேட்ட பிள்ளைகள் இப்போ எங்கே ஊழியம் செய்கிறாங்க, வட இந்தியாவில் நிறைய இடத்துல போகிறவங்க பாஸ்டர்ஸ் சொல்கிறாங்களாம். அது எங்கள் காதுக்கு தான் வருது, அவங்க கேட்கல. புரியுதா? அப்போ அப்படி நம்ம ஒவ்வொருவரும் ஊழியம் செய்தா அப்படின்னு அந்த ஞாபகத்தோடு செய்யணும். நான் விதைக்கிற இந்த வசனம் ஆண்டவர் ஒரு நாள் கிரியை செஞ்சு அந்த பிள்ளை மூலமாக ஒரு 1000 ஆத்துமாக்கள், ஒரு தேசம், ஒரு ஊர் ரட்சிக்கப்பட முடியுமே அப்படின்னு நினச்சி நம்ம என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். அப்போ யாருமே நம்ம சும்மா இருக்க தெரிந்து கொள்ளப்படவே இல்லை. எல்லாரும் என்ன வயசானாலும் சும்மா ஒரு 10 டாக்ஸ் எடுங்க, நல்ல செபத்தோட கொடுங்க. ஆண்டவரே, நான் கடைசியில் வர்றப்ப தான் 2 பிள்ளைகளுக்கு கொடுக்க முடிஞ்சிச்சு. என் இருதயம் சொல்லிச்சு, ஆண்டவரே இந்த 2 பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டு பெரிய ஊழியக்காரலாம், எவ்வளோ ஊழியம் செய்யலாம் ஆண்டவரே, இந்த ஹாஸ்பிட்டல் முழுவதுக்குமே ஊழியம் செய்யலாமே ஆண்டவரேன்ட்டு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டு வந்தேன். அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுத்த கட்டளை என்ன கட்டளை கொடுத்தா, அப்புறம் பார்க்குறேன் இன்னொரு இடத்துல பேதுரு அப்போஸ்தலர் 1:10 எடுங்க. இத்தாலியா பட்டாளம் எண்ணப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலியு என்னும் பேர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்திலே இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தருமங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தருமங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்பொழுது நீ யோப்பா பட்டணத்துக்கு மனுஷரை அனுப்பி பேதுரு என்று மறுபெயர் கொண்ட சீமோனை அழைப்பி அவன் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 19. பேதுரு அந்த தரிசனத்தை குறித்து சிந்தனை பண்ணி கொண்டிருக்கையில் ஆவியானவர், இதோ 3 மனுஷர் உன்னை தேடுகிறார்கள். போதும். இந்த அதிகாரத்துல 10ஆம் அதிகாரத்துல பார்க்குறோம். அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல எல்லாரும் எடுத்து அதை படிங்க. என்ன நடக்குது இங்க சம்பவம்? கொர்நேலியு அவர் யாரு? ஒரு பெரிய பணக்காரர். அவர் என்ன செய்கிறாரு? தேவ பக்தி உள்ளவர். ஆனா இயேசுடைய ரட்சிப்பு அவருக்கு தெரியாது. தேவ பக்தி உள்ள மனிதன், இயேசு கிறிஸ்துடைய ரட்சிப்பு அவருக்கு தெரியாது. அவர்கிட்ட யார் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவருடைய ஒரு தூதனை அனுப்புறாரு. போ, யோப்பா பட்டணத்துக்கு ஆள் அனுப்பி பேதுருங்கிற ஒருத்தர் இருக்காரு, அவனை கூட்டிட்டு வா, அவன் உனக்கு ரட்சிப்பின் வழியை போதிப்பான். அப்ப என்ன நடக்குது? அங்க ஆள் அனுப்புறாரு. பேதுரு என்ன செய்யறாரு? பேதுரு அவர் அந்த நாள்ல, ஒரு குறிப்பிட்ட நாள்ல பசியா மேல வீட்டுல உட்கார்ந்து இருக்கும்போது ஒரு தரிசனம் பார்க்கிறாரு. அந்த தரிசனத்தின் இது என்ன சொல்றாரு? அவர் தரிசனத்துல ஆண்டவர்கிட்ட பேசுறாரு, ஆண்டவரே இப்படி ஆண்டவரேன்னு சொல்லிட்டு. அடுத்த நாள் என்ன நடக்குது? அந்த அங்கே இருந்து வர்றாங்க. அப்பொழுது பேதுரு 23ஆம் வசனத்துல அவர்களை உள்ளே அழைத்து தேடி வந்துட்டாங்க. இவன் தரிசனம் கண்டு இந்த தரிசனத்துக்கு அர்த்தம் புரியாம உட்கார்ந்து இருக்கிறாரு. அப்ப 2 பேர் தேடி வர்றாங்க. தேடி வந்து அங்க என்ன நடக்குது? அழைக்கிறாங்க, வாங்க, இப்படி ஒருத்தர் உங்களை கூட்டிட்டு வர சொல்லி அனுப்பி வச்சாருன்ட்டு. அனுப்பி வச்சு அங்க போனா என்ன நடக்குது? அவங்க அப்படியே பேதுரு கீழ்ப்படிந்து போறாரு. போனா அவங்க யாரையெல்லாம் கூப்பிட்டு வச்சிருக்காரு? வீட்டார் அனைவரும் அங்க கூப்பிட்டு வச்சுட்டு கொர்நேலியு என்ன செய்யறாரு? 24ஆம் வசனத்துல, மறுநாளிலே செசரியா பட்டணத்தில் பிரவேசித்தார்கள். கொர்நேலியு தன் உறவின் முறையாரையும் தன்னுடைய விசேஷித்த சிநேகிதரையும் கூட வரவழைத்து அவர்களுக்காக காத்திருந்தான். அப்போ அவருக்கு கொர்நேலியு பெரிய, அவர் 100க்கு அதிபதி தானே. அப்போ இத்தாலியா பட்டாள இடத்துல 100க்கு அதிபதி. அப்போ 100 பேருக்கு தலைவர். 100 பேருக்கு தலைவர். அவர் வீட்டில் எத்தனை பேரை கூப்பிட்டு வச்சிருப்பாரு? யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா 100 கூப்பிட்டு வச்சிருப்பாரு. இவங்க உறவின் முறை. நம்ம அவ்வளோ பிள்ளைகள் இருந்திருப்பாங்க, பேர பிள்ளைகள், அவங்க அக்கா, தங்கச்சி, அண்ணன், தம்பி எல்லாரையும் கூப்பிட்டு வச்சிருக்காரு. கூப்பிட்டு வச்சு அவர் நடந்த சம்பவத்தை சொல்றாரு. நான் ஜெபம் பண்ணிட்டு இருந்தேன், ஒரு தூதன் வந்தாரு. தூதன் வந்து எனக்கு இப்படி சொன்னனால உங்களை அழைச்சி அப்போ உடனே அவர் பேச தொடங்கினார். பேச தொடங்கி என்ன சொல்றாரு? இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை
இயேசு நமக்காக மரித்தத, இயேசு தரப்போற ரட்சிப்ப, நசரேயனா இயேசுவை குறித்து அவர் எல்லாவற்றையும் பேசுகிறாரு. பேசி அங்க என்ன நடக்குது? அவரை விசுவாசிக்கிறவன், 43 வசனத்துல சொல்றாரு, அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினால பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார்கள் என்றார். அப்போ நடக்கும் அங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது என்ன நடக்குது? பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் வந்து இறங்கினார். பரிசுத்த ஆவியானவர் யார் மேல? அவங்க கிறிஸ்துவ அறியாதவங்க, இவங்களுக்கு கிறிஸ்துவ அறிவிக்க தேவன் திட்டம் வச்சாரு. அங்கிருந்து பேதுரு வர்றாரு. நம்ம சொன்னா கேட்போமா? எவ்வளவு தூரம் வந்தாருன்னு அதெல்லாம் சொல்லப்படல. யோப்பா பட்டணத்திலிருந்து இங்க செசரியாவுக்கு வர்றாரு. அவ்வளவா தன்னை அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்குன்னு அவர் ஒரு ஊழியக்காரனா வாழ்ந்தபடியினால கர்த்தர் அவரை எவ்வளவு பயன்படுத்துறாரு பாருங்க. அப்போ பரிசுத்தாவின் அபிஷேகம், இவர் சுவிசேஷத்தை தான் சொல்லிட்டு இருக்கிறாரு. சொல்லும்போது பரிசுத்தாவின் அபிஷேகத்தை அவங்க பெற்றாச்சு. பெற்ற உடனே என்ன நடக்குது? அப்ப கேட்கிறாரு, அப்பொழுது 47 வசனத்துல, பேதுரு நம்மை போல பரிசுத்தாவியை பெற்ற இவர்களும் ஞானஸ்நானம் பெறாதபடிக்கு எவனாகிலும் தண்ணீரை விலக்கலாமா என்று சொல்லி என்ன நடக்குது? ஞானஸ்நான ஆராதனை. எத்தனை பேருன்னு நம்பர் கொடுக்கப்படல. ஆனா எத்தனை பேர் எடுத்திருப்பாங்க? யோசிச்சு பாருங்க. கூடியிருந்த எல்லாருமே எடுத்திருப்பாங்க. ஏன்னா வசனத்தை கேட்குறாங்க, கீழ்ப்படுகிறாங்க, அப்படியே ஒப்பு கொடுக்குறாங்க. அப்போ ஒரு மனிதன் தன்னை ஒப்பு கொடுக்கும்போது கர்த்தர் எவ்வளவோ பேரை ரட்சிக்க வல்லவர். நானு என்ன இயேசுக்கு நான் ஒப்பு கொடுக்கும்போது சொல்லுங்க, நம்ம எங்க போனாலும் சுவிசேஷத்தை சொல்லுங்க, வெட்கப்படவே செய்யாதீங்க. நம்ம எல்லாருக்கும் ஒரு வெட்கம் இருக்கா இல்லையா? இருக்கு, எல்லாருமே ஒரு வெட்கம். என்ன வெட்கம்? இயேசுவை அறிவிக்க வெட்கமா? இயேசு கிறிஸ்து அழகா எழுதி வேற வச்சிருக்காரு, என்ன அறிக்கை பண்ண வெட்கப்படுகிறவன நான் என் பிதாவின் முன்னால சொல்லுங்க வெட்கப்படுவேன். எவ்வளவு பேரை சந்திக்கிறீங்க சொல்றீங்களா? நாளைக்கு இயேசு என்ன செய்வாரா? வெட்கப்பட்டா என்ன கதை? நம்ம கதை சொல்லுங்க. பரலோக ராஜ்யத்துக்காக, நித்திய ஜீவனுக்காக இயேசுவை பின்பற்ற நம்ம இந்த சுவிசேஷத்தை அறிவிக்காம போனா நம்ம நரகத்துக்கு போனா எப்படி இருக்கும்? அப்போ ஆண்டவர் நமக்கு கடைசியா கொடுத்த கட்டளை என்ன? மத்தேயு 28 வாசிக்கிறோம். என்ன சொல்றாரு? 28:19 வாசிங்க. ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். ஆமா, இயேசு கிறிஸ்து நமக்கு கடைசியா கொடுத்த கட்டளை. அந்த கட்டளை யாருக்கு சொல்லுங்க? நமக்கு சீஷர்களாகிய நமக்கு எல்லாரும் சொல்லுங்க, சீஷர்களாகிய சொல்லுங்க, வெட்கப்படாதீங்க. இயேசுவை அறிக்கை பண்ண இயேசு இயேசு இயேசுன்னு சொல்ல சொல்ல நமக்கு கிருபை பெருகும், ஆசீர்வாதம் பெருகும், அன்பு பெருகும், குடும்பம் ஒரு பரலோகமா மாறும். நம்ம ஏன் வெட்கப்படுறோம்? கைகளை உயர்த்தி ஆராதிக்கும் போது புருஷர்கள் தங்கள் கரங்களை உயர்த்தி, வேதத்தில் எழுதியிருக்கு. எத்தனை புருஷர்கள் 2 கரங்களை உயர்த்தி ஆராதிக்கிறீங்க? எதுக்குமே வெட்கப்பட வேண்டாம். அப்போ அது அவங்க வெட்கப்பட்டிருந்தா இன்னைக்கு நம்ம கிறிஸ்தவங்களா மாறி இருக்கவே முடியாது. நமக்கு இந்த லிஸ்ட் பரலோகங்கிற நம்பிக்கையே வந்திருக்காது. அடுத்து அதை ஆண்டவர் கொடுத்த கட்டளை இது பாருங்க. யோவான் 12:25 வாசிங்க. யோவான் 12:25. தன் ஜீவனை சிநேகிக்கிறவன் அதை இழந்து போவான். இந்த உலகத்தில் தன் ஜீவனை வெறுக்கிறவனோ அவன் அதை நித்திய ஜீவிய காலமாய் காத்து கொள்ளுவான். ஆமா, இந்த வசனத்துக்கு என்ன அர்த்தம்? என்னைக்காவது யாராவது யோசிச்சிருக்கிறீங்களா? என்ன அர்த்தம்? ஏன் ஆண்டவர் அப்படி சொல்றாரு? தன் ஜீவனை நேசிக்கிறவன் இழந்து போவான். தன் ஜீவனை எல்லாரும் அந்த வசனத்தை சொல்லுங்க. தன் ஜீவனை நேசிக்கிறவன் அதை இழந்து போவான். ரட்சிக்க விரும்புகிறவன் நேசிக்கிறவன். அப்போ ஜீவனை வெறுக்கிறவன் அதையும் சொல்லுங்க. ஜீவனை வெறுக்கிறவனோ அதை நித்திய ஜீவ காலமாய் காத்து கொள்வான். நம்ம எல்லாம் என்ன செய்யறோம்? நானு, என் மனைவி, என் பிள்ளைய, என் பேர பிள்ளைய எத்தனை வருஷமா உழைக்கிறோம் சொல்லுங்க.
எத்தனை வருஷமா நான், என் மனைவி, என் பிள்ளைகள், என் பேரன் பிள்ளைகள், என் பிள்ளை படிக்கணும், ஃபஸ்ட் ரேங்க் வாங்கணும். இதுக்காகவே நம்ம காலத்தை எல்லாம் காலி பண்றோமா? இதுல வசனம் ஆண்டவர் அழகா சீஷர்கள்ட்ட தான் சொன்னாரு, அவங்க அப்படியே பின்பற்றினாங்க. மத்தேயு 16:25 வாசிங்க. தன் ஜீவனை ரட்சிக்க விரும்புகிறவன் அதை இழந்து போவான், என் நிமித்தமாக தன் ஜீவனை இழந்து போகிறவன் அதை கண்டடைவான். ஆமேன், அல்லேலூயா. ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். நான் தான் அசையவே மாட்டேன், சுவிசேஷத்தை சொல்லவே மாட்டேன். அப்படி ரட்சிக்க விரும்புகிறவன் இழந்து போவான். புரியுதா? வசனம் சொன்னேன்ல, இங்க நம்ம அவரை மறுதலித்தால் இயேசு அங்க வந்து வெட்கப்படுவாராம். அப்போ நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொருவரும் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். நம்ம தான், நான் தான், எனக்கு வீட்டில் இவ்வளவு வேலை இருக்கு, எனக்கு இவ்வளவு வியாதியா இருக்கிறேன், இவ்வளவு கஷ்டமா இருக்கிறேன். யோசிக்காதீங்க. புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் எல்லா அற்புதத்தையும் நம்முடைய சரீரத்துல செய்வாரு. நம்ம ஏன் இன்னும் இத்தனை வருஷமா கஷ்டத்தோட, வியாதியோட, பிரச்சனையோட தேவனுடைய உறவை என்ன செய்யணும்? வலுக்கணும், வலுவாக்கப்படணும். கர்த்தரோடு உள்ள உறவு, பரிசுத்தன அபிஷேகத்தை தந்திருக்கிறாரு. பரிசுத்தாவியானவர் நமக்குள்ள இருக்கிறாரு. எங்க இல்ல? அவரு அங்க இல்ல, இங்க இல்ல. எங்க இருக்கிறாரு? இங்க இருக்கிறாரு. அவர் கூடி வருகிற இடத்துல அவருடைய பிரசன்னம் இருக்குது. ஆனா ஆண்டவர் எங்கதான் குடியிருக்கிறாரு? நீங்கள் என்னுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். தங்கி இருக்கிற ஆலயம் யார் தான்? எனக்குள்ளதான் இயேசு இருக்கிறாரு. சொல்லுங்க, சொல்லுங்க, விசுவாசத்தோட சொல்லுங்க. எனக்குள்ளதான் இயேசு இருக்கிறாரு. அந்த இயேசுவை நம்ம எப்படி அனுபவிக்கிறோம்? அழுங்க, உடம்பு முடியலையா? அழுங்க, ஏசப்பா எனக்கு இதுல சுகம் தாங்கப்பா, நான் ஊழியத்துக்கு போனோம். ஒன்றும் இல்லை, நான் இந்த தெருவில் நாங்கள் 3வது வீட்டில் இருந்தோம். எனக்கு 5 மணிச்சமா ரொம்ப பிடிக்கும். அதனால சர்ச்சுக்கு வர்றதுக்காக கிளம்புவேன். காலு நரம்பு, பின்னாடி குதிகாலு நரம்பு அப்படியே சுடிக்கிறோம். அப்போ நான் சொல்லுவேன், ஏசப்பா நான் கண்டிப்பாக நான் ஜெபத்துக்கு போனோம். அப்போ எனக்கு நீங்கள் சுகம் தந்தால் தான் போக முடியும். 2வது இந்த புறஜாதிகள் நான் நொண்டி நடக்கிறத பார்க்கக்கூடாது. நான் உங்கள் பிள்ளை, நீங்கள் சுகம் தாங்க. அப்போ எல்லாத்துலேயுமே பிசாசானவன் எதையுமே செய்ய விடாமல் தடை பண்ணுவேன் அவருடைய காரியங்களுக்கு. அப்போ நம்ம என்ன செய்யணும்? கேட்கணும், ஏசப்பா தாங்க. இப்போ லாஸ்ட்டில் நான் என் மக வீட்டுக்கு போயிருக்கிறப்ப கூட கீழே விழுந்துட்டேன், படி தெரியாமல் கீழே விழுந்துட்டேன். கால் நல்லா வீங்கிடுச்சு. நைட்டு என்னால் தூங்கவே முடியலை. அப்போ நான் ஏசப்பா தூங்க முடியாமல் அந்த காலெல்லாம் நல்லா வீங்கி, ஒரு கால் நல்ல வலி. அப்போ நான் ஏசப்பாட்ட சொன்னேன், ஏசப்பா நாங்கள் ஆடையில் 3 மணிக்கு எந்திரிச்சு ஜெபம் பண்ணணும். நான் நைட் தூங்கலைன்னா என்னால் எந்திரிக்க முடியாது, நான் ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்புறம் பார்த்தா அது எப்படி தான் நான் என் பாட்டுக்கு வழக்கமாக முறைப்படி எந்திரிச்சு வீட்டுக்குள்ளே தான் உட்காந்து ஜெபம் பண்ணினேன், எல்லாமே முடித்தேன். அப்புறமா கால் வீக்கம் விடலை. அப்புறம் நான் ஜெபம் பண்ணிகிட்டே இருந்தேன். அப்பா ஏசப்பா நான் இங்கே 2 நாள் தான் இருப்பேன், அங்கே போனால் நான் சர்ச்சுக்கு டெய்லி காலையில் போகணும், எனக்கு வலி ஒன்றுமே இருக்கக்கூடாது. இங்கே வந்து கூட யோசிச்சேன், போய் பார்த்துருவோமா வைத்தியரேன்னு. ஆனால் நான் ஜெபம் பண்ணேன், ஏசப்பா நான் சர்ச்சுக்கு நடந்து போனோம், இந்த புறஜாதிகள் என்னை பார்த்து நான் நொண்டி, அவங்க நிறைய பேர் கால் நொண்டி சாச்சி கோயிலுக்கு போகிறாங்க, அதே போல் நான் போகக்கூடாதுப்பா, நல்லா நடந்து போனோம் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். கர்த்தர் எனக்கு அந்த சுகத்தை தந்தார். அதில் எந்த மருத்துவமே செய்யலை, வெறும் அவ்வளோ வீக்கமாக இருந்தது, வலி, தூங்க முடியாத வலி. அப்போ நம்ம எதை கேட்டாலும் ஆண்டவர் தருவார். நம்ம என்ன செய்யணும்? விசுவாசிக்கணும், அன்பு கூறணும், நேசிக்கணும், கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படிக்கணும். வாலிபர்கள் எல்லாம் என்ன செய்யணும்? ஆண்டவரை நல்லா ஆராதிக்கணும், ஆண்டவருக்கு நல்ல ஊழியம் செய்யணும், கர்த்தருக்காக வாழணும். நமக்கு ஆண்டவர் எத்தனை வாழ்க்கை கொடுத்துருக்கிறாரு சொல்லுங்க? ஒரே வாழ்க்கை. நமக்கு 7 பிறவியெல்லாம் கிடையாது. என்னது? ஒரே வாழ்க்கை. எத்தனை வருஷம் கர்த்தருடைய கையில் இருக்குது? 100 வருஷம் கூட வச்சுக்கோங்க, 120, 100, எத்தனை வருஷம் தெரியல. அப்புறம் நமக்கு என்ன வாழ்க்கை? இயேசுவோட இந்த உலகத்தில் இருக்கிற வரைக்கும் தான் என்னது? பிரயாசம், கஷ்டம், கண்ணீர், கவலை, துக்கம், பிரச்சனை. ஆனால் ஆண்டவர்கிட்ட போயிச்சோம்னா ஒன்றுமே கிடையாது. என்ன கிடையாது? கவலை இல்லை, கண்ணீர் இல்லை, துக்கம் இல்லை, பசி இல்லை, பட்டினி இல்லை. யாரோட கூட இருக்க போகிறோம்? நல்லா வெளிப்படுத்தின 4ஆம் அதிகாரத்தை வாசிங்க. இயேசு எப்படி இருக்கிறார், அந்த இடத்துல நம்ம எப்படி இருக்க போகிறோம்? இந்த கற்பனை நமக்குள்ளே எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கணும், போகவே கூடாது நம்மளை விட்டு. அப்போ நம்ம அந்த பூமியில் வாழ்ந்தாலும் பூமிக்கு உரியவர்கள் அல்லவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். ஒரு குறைவே வைக்க மாட்டார் ஆண்டவர். தேவ சமூகத்தில் எல்லாரும் எழுந்திரிச்சு நின்று அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. தேவ ஆவியானோட ஆளுகைக்கு உங்களை அர்ப்பணிங்க.
இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்துக்குள்ள என்னை ஒப்பு கொடுக்குறேன். எல்லாம் சொல்லுங்க, கையை விரிங்க. 2 கையும் ஆண்கள் பசங்க எப்பாமோ எந்திரிச்சு வெளியே போகக்கூடாது. உட்கார்ந்து தேவ சமூகத்தை அனுபவிக்கணும், தேவனை அனுபவிக்கணும். இந்த கற்பனை வச்சிருக்கணும், நான் பரலோகத்தில் நிற்கிறேன், இயேசு என் முன்னாடி நிற்கிறாரு, நான் சிங்காசனத்துக்கு முன்னாடி தான் நிற்கிறேன். எங்க சபைக்குள்ள வந்தாலும் நீங்க தனியா ஆராதித்தாலும் இந்த சிந்தனை நமக்குள்ள இருந்துகிட்டே இருக்கணும். பரலோகத்தில் நிற்கிறேன், இயேசு முன்னாடி நிற்கிறாரு, நான் அவரை ஆராதிக்கிறேன். எல்லாம் அர்ப்பணிச்சு ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. இதுவரை நான் ஒரு ட்ராக்ஸ் கூட கொடுத்ததில்லை ஆண்டவரே, ஒருத்தருக்கு கூட. எல்லாம் நீங்க சொல்லுங்க, நீங்க சொல்லி ஆண்டவர்கிட்ட கேளுங்க. ஆண்டவரே ஒரு ட்ராக் வாய் திறந்து சொல்லுங்க, சொல்ல சொல்ல ஆண்டவர் அதை உங்களை அங்கீகாரப்படுத்துவார், அதிகாரப்படுத்துவார். ஆண்டவருடைய ஊழியத்தில் உங்களை பயன்படுத்துவார். சொல்லுங்க, ஆண்டவரே இதுவரை ஒரு ட்ராக்ஸ் கூட கொடுக்கல ஆண்டவரே. கொடுத்தவங்க சொல்லுங்க, ஆண்டவரே நான் கொடுக்குறேன்ப்பா, அந்த ஆத்துமாவுக்கு இரட்சகர் நீங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. இன்னும் 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 நான் கிறிஸ்துக்குள்ள வளர, பலப்பட, பரிசுத்தமாக்கப்பட, பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்ற, ஆண்டவர் என் மேல வைத்திருக்கிற நோக்கம் நிறைவேற என்னை ஒப்பு கொடுக்கிறேன். எல்லாம் சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, கையை உயர்த்தி சொல்லுங்க, என்ன நான் ஒப்பு கொடுக்கிறேன் இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால. ரபஷகலபா தீரபஷகவலகபா. தேவ திட்டத்துக்கு விரோதமாய் போராடுகிற பொல்லாத சாத்தானை கட்டுகிறோம், அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். சபையில் இருக்கிற ஒவ்வொருவரும் நாங்கள் பிதாவுடைய திட்டத்தை நிறைவேற்றி தேவ சமூகத்தில் வந்து நிற்க எங்களை தகுதிப்படுத்துகிற எங்கள் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உங்களுடைய பிரசன்னம் ஆளுகைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். நீங்க தான் எங்களை ஆளுகை செய்யணும். நான் அல்ல ஆண்டவரே, பாவத்துக்கு மரித்த நான், இப்பொழுது எனக்குள்ள இருக்கிறவர் இயேசு. உங்களுடைய ஆளுகைக்கு என்னை, எங்களை முழு சபையாய் ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை எல்லாவற்றையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய